இன்று நடைபெறும் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவும் பொதுக்குழுவும் மாநில நிர்வாகிகள் பாராட்டு விழாவும் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் விதத்தில் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கிறது. இதில் அனைத்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் மற்றும் இங்கே பெரிய அளவில் நமது மருந்து வணிகம் சங்கத்தை கூட்டி நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு துவக்க விழா மற்றும் பொதுக்குழு, மாநில நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா, மாவட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு பாராட்டு விழா முப்பெரு விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. மிக சிறப்புடன் இவ்விழாவினை சிறப்புற செய்ய மாவட்ட நிர்வாகிகள், தாலுகா நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாநில நிர்வாகிகள் வர உள்ளனர். கூட்டம் தொடங்கப்பட்டு இவ்விழாவினை வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கு உண்டான ஆயத்த வேலைகளை அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்விழா கண்டிப்பாக சிறப்புடன் நடைபெற கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என்ற முறையில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட மருத்துவமனை சங்கம் 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று தற்போது 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த மாவட்ட சங்கம் குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை மருத்துவமனை சங்கத்தில் எடுத்துள்ளது. குறிப்பாக அதனுடைய அனைத்து தாலுகா நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் செய்கின்ற ஒவ்வொரு கடுமையான உழைப்பால் இந்த சங்கம் தமிழகத்தில் தலை சிறந்த சங்கங்களில் ஒன்றாக திகழ்கிறது. மேலும் இந்த சங்கமானது உறுப்பினர்களின் நலனுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாலுகா வாரியாக பிரிக்கப்பட்டு பகுதி நிர்வாகிகளை நியமித்து அரசாங்கமும் மருந்து கட்டுப்பாட்டு துறையும் என்ன அறிவுறுத்துகிறார்களோ அந்த அறிவுரைகளை உறுப்பினர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு நிர்வாகிகள் கடமையாக செயல்படுகிறார்கள். இதுபோல ஒவ்வொரு மாவட்டமும் செயல்பட்டால் தமிழகத்தில் நிச்சயமாக மருத்துவமனை சங்கத்தில் எந்த ஒரு சின்ன தவறு கூட நடக்காத வண்ணம் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அன்பழகன், பொருளாளர், தமிழ்நாடு மருத்துவமனையில் சங்கம். இனிய மருந்து வணிக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய 4வது பொதுக்குழு கூட்டம் மற்றும் மாநில புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா, கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய நிர்வாகிகள் பாராட்டு விழா, முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்க இருக்கின்றது. ஆகவே விழாவிற்கு வருகை இருக்கின்ற அனைத்து மருந்து வணிக நண்பர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருந்து வணிகர் சங்கம் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட 4வது பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தாலுகா தலைவர் பொருளாளர் செயலருக்கும் மாவட்ட தலைவர் பொருளாளர் செயலருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனை சங்கத்தின் 4வது பொதுக்குழு கூட்டம். இது சிறப்பு வாய்ந்த பொதுக்குழு கூட்டம். ஏன்னா ஒரு 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தேர்தல் பொதுக்குழு மாதிரி நடத்தி மாநில லெவலில் இங்கே வராங்க. கள்ளக்குறிச்சி திரும்பி பார்க்குற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து கடைசியாக உருவான மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் அது. ஆனால் வந்து நம்ம மாநிலத்திலேருந்து ஒரு பாராட்டு பெற்ற மாவட்டம். 4வது பொதுக்குழு நம்ம 4வது டைம் தான் பொதுப்பட்டியில் வந்துருக்கோம். 32 மாவட்டங்களுக்கு முன்னேறி நம்ம வந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். இதாவது 2வது முறை ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். எதுக்குன்னா இது வந்து கடுமையான உழைப்பினால தாலுகாவும் மாவட்ட நிர்வாகிகளோட ஒரு உறுப்பினர்களோட ஒரு ஒத்துழைப்பால் நம்ம வந்து 4வது முறை வந்திருக்கோம். அடுத்த வருஷத்தில் நம்ம முதல் முறையோ 2வது இடத்துக்கோ வந்துருக்கோன்ற ஒரு வாழ்த்துக்களோட சந்தோஷத்தோடு தெரிவித்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மருந்து வணிகர்
நமது கள்ளக்குறிச்சி மாவட்ட முப்பெரு விழாவிற்கு அனைத்து கள்ளக்குறிச்சி மாவட்டங்களும் சிறப்புடன் வந்து சிறப்பித்து தரும்படி மிக தாழ்மையுடன் அனைத்து மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு தாலுகா சங்கத்தின் சார்பாகவும் மிக தாழ்மையுடன் நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாதான் என் முப்பெரு விழா மிக நன்றாக இருக்கும். அனைத்து உறுப்பினரும் இதை பார்த்த பிறகு கண்டிப்பாக கிளம்பி வராதவர்களும் வர வேண்டும். சிறப்பான ஏற்பாடு ஒரு வாரமாக நடந்து கொண்டு இருந்தது. இன்று மாநிலத்திலிருந்து மாவட்டத்தில் நிர்வாகிகள் வரவேற்பதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றியடைய வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைவரும் தயார் நிலையில் உள்ளோம். இன்னும் சில நேரத்தில் கூட்டு துவங்க உள்ளது. இந்த ஏற்பாடை கள்ளக்குறிச்சி தாலுகா சிறப்பான முறையில் ஏற்படுத்தியுள்ளார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அமைப்பு செயலாளர் மிக சிறப்பாக ஆலோசனைகள் கூறி ஏதாவது தவறு சிறப்பாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாலாவது ஆண்டு முப்பெரு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வருகை தரும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தாலுகா நிர்வாகிகள் அனைத்து உறுப்பினர்களையும் வருக என்று கோயிலூர் மருந்து வணிகர் சங்கத்தின் சார்பாக அன்புடன் அழைத்து வருகின்றோம். நன்றி. பேரணி விழா மிக சிறப்பாக நடைபெற அனைத்து உறுப்பினர்களும் விரைவாக வந்து கூட்டத்தை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டத்தில் 4வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது வந்து சிறப்பான மாநில தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். மிக முக்கியமாக பொறுப்பேற்க போகும் ஈசி நபர்களுக்கு மரியாதை செய்யப்பட்ட நமது கச்சிராமலை வட்ட கல்லூரிகளின் அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்கிறப்போ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு புகழும் பேரும். அதனால தான் நம்ம மாவட்டத்தில் 4வது இடத்தில் இருக்கிறோம். அதனால் அனைவரும் சிறப்பு தந்து சிறப்பிக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சாதாரண மாணவர்கள் போல பெரிய அளவில் மருந்து வணிக நண்பர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சில நேரத்தில் மீட்டிங் ஆரம்பிக்க இருப்பதால் அனைவரும் திரண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்ட முப்பெரும் விழாவிற்கு வருகை தரும் மாநில நிர்வாகிகள், தாலுகா நிர்வாகிகள் அனைவரையும் வருக என மாவட்டத்தில் மருந்து வணிகர் சங்கத்தின் சார்பாக முப்பெரும் விழா நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு வருகை தர உள்ள மாநில அளவிலான மாநில தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் நமது அனைத்து தாலுகாவின் பொறுப்புகளில் உள்ள தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் நமது மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருந்து வணிக சங்கத்தின் உறவுகளையும் இன்று நடைபெற உள்ள இந்த முப்பெரும் விழா மாநாட்டிற்கு வருக என நமது கள்ளக்குறிச்சி சங்கத்தின் சார்பாக மருந்து வணிக சங்கத்தின் துணைத் தலைவர் என்ற முறையில் அனைவரையும் நான் வருக என அன்போடு வரவேற்கிறேன். அனைவரும் வருக. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வருகை புரியும் நமது மாநில தலைவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தாலுகா நிர்வாகிகளும் கள்ளக்குறிச்சி தாலுகா சங்கத்தின் சார்பாக அனைவரும் வருக என அன்போடு அழைக்கின்றோம். இன்று நடக்கக்கூடிய 4வது பொதுக்குழு என்பது சிறப்பு மிக்கது. ஏனென்றால் நமது மாவட்டம் தமிழ்நாடு அளவில் 4ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அடுத்து வரும் காலங்களில் நாம் தான் முதலிடப்போம் பிடிப்போம் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாம் அவ்வாறு ஒன்று கூடி செயல்படுகிறோம். நமது ஒற்றுமை இங்கே நிலைநாட்டும் வகையில் நமது இது மாநாடு போல் இங்கே கூட்டம் கூட உள்ளனர். உறவுகள் இதில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
4ஆம் ஆண்டு கூட்டத்திற்கு வருகை தரும் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், தாலுகா பொறுப்பாளர் அனைவரையும் வருகை வரவேற்கிறோம். இந்த பொதுக்குழுவானது மாநாடு 3 நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதுபோன்று எங்கள் சொந்த உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகை வரவேற்கிறோம். விழா சிறப்பிக்க நானோட வேண்டிக் கொள்கிறேன். சார். சார் ஓகே சார். கள்ளக்குறிச்சி மாவட்ட மருந்து வணிகர் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திற்கு சீரும் சிறப்புமாக டிஐஎஸ் மகாலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். உங்களும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருந்து வணிகர் சங்கம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உணவர்கள் மருந்து வணிகர் பாராட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அது சமயம் அனைத்து வணிக பெருமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கள்ளக்குறிச்சி உடுமலைப்பேட்டை தாலுகா மருந்து வணிகர் சங்கம். ஓகே, பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகளே, இந்த முப்பெரு விழாவுக்கு வருகை தரும் மாநில தலைவர் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நம் அனைத்து உறுப்பினர்களும் வருக வருக என யாவூரும் நகரத்தின் சார்பாக வேண்டி விரும்பி அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். மாவட்ட மருந்து வணிகர் சங்க 4ஆம் ஆண்டு பொதுக்குழுவிற்கு வருகை தரும் அனைத்து மருந்தாளர்களின் வருகை வருகை என வரவேற்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட மருந்து வணிகர் சங்க 4ஆம் ஆண்டு முப்பெரு விழாவிற்கு அனைத்து மருந்து உறவுகளும் கள்ளக்குறிச்சி தாலுகா சார்பாக வரவேற்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்ட 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்ட மாநில சங்க புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் மாவட்ட புதிய நிர்வாகிகள் தேர்தல் மற்றும் பதவி விழா விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓகே. 4ஆம் ஆண்டு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் மாநில தலைவர், பொருளாளர், செயலாளர் அவர்களையும், மாவட்ட தலைவர், பொருளாளர், செயலாளர் அவர்களையும், தாலுகா நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று தேவதுர்கம் மருந்து வணிகர் சார்பாக வருகையுடன் வரவேற்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்ட மருந்து வணிகர் சங்க முப்பெரு விழாவிற்கு வந்திருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற ஆண்டவர்களை சார்ந்தவர்களே, மருந்து வணிகர் சங்க உறுப்பினர்களே, சகோதரர்களே, எங்களோடு வந்திருக்கின்ற நற்றமிழ் பேச்சாளர்
சகோதரர் லட்சுமதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சங்கராபுரம் அனைத்து வியாபார சங்கம் தன்னார்வ தொழில்கள் சார்பாக காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொருள் யாரால் ஐக்கியப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருளை யார் சொல்றாங்க, ஒரு செய்தியை யார் சொல்றாங்க என்பது இல்லை, அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையோ அதை உருவாக்கி அதன்படி நடந்தவர்கள் என்பது திருக்குறள். நன்றி, வணக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். அனைவருக்கும் வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று அணிதிரளாக வந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மருந்து வணிகர் சங்கத்தை தூண் போன்று தாங்கி நிற்கும் எனது அருமை உறவின் முறை உறுப்பினர்களே, இந்த 30 விழா தொடங்க இருக்கிறது. இதன் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நமது சங்கம் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு விழா, மாநில சங்க புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா, மாவட்ட சங்க நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. மாநில தலைவராக திரு SA ரமேஷ் பிகாம் நமது கருப்பு தங்கமாக மாநில சங்கத்தின் ஒளி விளக்காக விளங்குகிறார். மாநில பொதுச் செயலாளராக திரு KK செல்வன் BSc நமது இதய நாயகனாக இச்சங்கத்தை கட்டி காக்கும் பெரும் அரணாக தமிழகத்தின் விடிவெள்ளியாக 2026 சட்டமன்றத்தில் மருந்து வணிகர் சங்க குரலாக கண்டிப்பாக விளங்குவார். அவரையும் வாழ்த்துகிறோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு எவ்வளவும் இல்லை. கல்லை மாவட்டத்தில் பிறந்து சேலம் மாவட்டத்தில் வளர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் கொடிகட்டி பறக்கும் எனது அருமை சகோதரர் திரு அன்பழகன் BA மாநில பொருளாளராக பதவியேற்றுள்ளார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது அண்டை மாவட்டமான பெரம்பலூர் அண்ணன் திரு கோவிந்தராஜ் மாநில அமைப்பு செயலாளராக பதவியேற்றுள்ளார். பதவி ஏற்றவுடன் நமது தாய் மாவட்டத்தின் பிரச்சனைகளை தீர்க்க தரிசியாக விளங்குகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வலுவான இச்சங்கத்தை வலுவான மாநில நிர்வாகத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என உங்களை நான் வரவேற்கிறேன். கடந்த 3 வருடங்கள் எங்கள் செயல்பாட்டை பார்த்து மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு வழங்க உங்களை அன்போடு வேண்டுகிறோம். தொடர்ச்சியாக சிறந்த மாவட்டமாக 4ஆம் இடத்திற்கு தகுதி பெற உழைத்த தாலுகா நிர்வாகிகளுக்கு வணங்கி மகிழ்கிறேன். விரைவில் இடம் வாங்கி கட்டிடம் கட்டி முதல் பரிசு தட்டி செல்வோம் என்ற சூளுரையை இங்கு வரவேற்புரையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். இன்று மாநில நிர்வாகிகள் மனதில் கல்லை மாவட்டம் நிரந்தர இடம் பெற்று இருக்கிறது. அதற்கு உறுப்பினர்களாகிய நீங்கள் தான் காரணம். உங்கள் ஒத்துழைப்பு காரணம். உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். எங்களை நம்பி மாநிலம் உள்ளது. மாநிலத்தை நம்பி அகில இந்திய சங்கம் உள்ளது. வணிக நல வாரிய உறுப்பினராக எல்லோரும் இத்தருணத்தில் உறுப்பினராக ஆக வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எண்ணம் போல் வாழ்க்கை. உழைப்போம், உயர்வோம், வணிகத்தை காப்போம். நன்றி, வணக்கம். நமது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி போன்ற பல மாவட்டங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏறக்குறைய 46 பேர் திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் 7 பேர் உட்பட 46 பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நாம் எழுந்திருந்து 1 நிமிட மௌன அஞ்சலியை செலுத்துகின்றோம்.
மாநில நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், வந்திருக்கும் உறுப்பினர் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முப்பெரும் விழாவுக்கும் இல்லாமல் புதிய நிர்வாகிகள் தேர்வு, மாநில சங்க புதிய நிர்வாகிகள் பாராட்டு விழா ஆகியவை நடைபெற இருக்கிறது. அனைத்து சங்க உறுப்பினர்களும் இது அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொடுக்கும்படி இந்த விழாவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாநில சங்க புதிய நிர்வாகிகள் இன்னும் தலைவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே வந்து விடுவார்கள். வந்து நமக்கு இப்போது அமைப்பு செயலாளர் அவர்களும் நமது மாநில பொருளாளர் அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புரையை நாம் கேட்டு அவர்கள் கூறும் அறிவுரையை கேட்டு நமது சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் நாம் முதல் மாவட்டமாக வர உறுப்பினராக வேண்டிய உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதன் தலைவர்கள் பேசும்போது நாம் அமைதி காத்து நம்முடைய சங்கத்தின் அமைதியை வெள்ளை உடை அணிந்து வந்திருக்கும் நாம் சாந்தமாக இருந்து விழாவை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டு முடிகிறேன். நன்றி, வணக்கம். நமது வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக வந்திருக்க அண்ணன் செல்வகுமார் அவர்களை வருக வருகனும், ஜெயக்குமார் அண்ணன் அவர்களையும் வருக வருக என கூப்பிட்டுக்கிறோம். கண்ணன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என மருந்துவடைய சங்கத்தின் சார்பாக அழைக்கிறேன். வணக்கம், நன்றி. செயலாளர், பொருளாளர், மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் வர இருக்கிறார்கள். பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு மருத்துவர் என்றே நான் கருதுகிறேன். எப்படி ரெண்டு தவிர மருந்து சரியாக கொடுக்கவில்லை என்றால் வேறு ஒன்றும் ஆகிவிடாது. ஆனால் பெரும்பகுதி அது போல செய்திகள் செய்தித்தாளிலே வருவது கிடையாது. என்ன காரணம் என்றால் அவர்கள் அந்த சேவை அந்த கிராமத்திலே இருக்கின்ற குறிப்பாக அந்த மருந்து கிடைக்கும். அவர்கள் நகரத்தை நோக்கி சென்று வைத்தியம் செய்ய வேண்டும் என்றால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். ஆக கிராமத்திலே அந்த சேவை கிடைக்கிறது. சரியான மருந்தை கொடுக்கிறார்கள் என்றால் அதை வாங்கி அவர்கள் பிணியை தீர்த்துக் கொள்கிறார்கள். அதில் என்ன சங்கடம் இருக்கிறது? அப்ப இது ஒரு சேவை மனப்பான்மை உள்ளது. அப்ப பொருளாதார சமநிலை, அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே, அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஏழைகளுடைய பொருளாதார நிலையை அறிந்து அவர்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்கின்ற ஒரு நிறுவனம் எது என்றால் நாட்டில் எல்லா இடத்திலும் இருக்கின்ற அந்த மருந்து கடைகள் தான். மருந்து கடைகள் தான் இன்றைக்கு மருந்து இல்லாம எதுவுமே நடக்குது. கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. அப்பா தவறிட்டார். பையன் அது வரைக்கும் ஊதாரியை சொல்லிட்டு வந்தான். அவனுக்கு ஒரு வருமானமும் இல்லை. ஆனா அப்பா ஒரு நாட்டு வைத்தியர். அந்த வைத்தியத்தை இவன் கத்துக்கல. அவரு செத்துட்டார். இப்ப வருமானம் இல்லை. மனைவி சண்டை போடுது, குழந்தைகள் இருக்குது. இப்படி சும்மா இருந்தா எப்படி சாப்பிடுறது? ஏதாவது உங்க அப்பா செஞ்ச தொழிலை நீ நாச்சும் செய்யக்கூடாது. என்ன எனக்கு தெரியாது அப்படின்னா, இல்ல நான் சொல்ற மாதிரி செய்ய. இந்த பரண மேல உங்க அப்பா மூட்டை மூட்டையா எதை கட்டி வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து அவர் அதுல இருந்து தான் அப்பப்ப மருந்து தயார் பண்ணுவாரு. நான் அதை எடுத்து கொடுக்குறேன், நீ அதை செய்ய அப்படின்னு சொன்னான். அவனும் சரிதான். அந்த மருந்தை மேல இருந்து எடுத்தா ஒரு கடுக்கா மூட்டை. அது கடுக்கான்றது இவனுக்கு தெரியாது. உடனே அதை இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டு யாரு வந்தாலும் வயிற்று வழியா 3 பாக்கெட் கொடுத்து இதை சாப்பிட்டு சரியா போடும். இப்படியே ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு வந்தான்.
ஒருத்தன் என்ன பண்ணான், அவனுக்கு படிப்பறிவு இல்லாதவன், என் கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போச்சு பசுமாடு, வைத்தியர்கிட்ட போனா கிடைச்சிருன்னு சொன்னாங்க, அதனால உங்ககிட்ட வந்தார். இவன் பாரு கண்ணுக்குட்டி தொலைஞ்சதுக்கும் வருத்தத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்ல, இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. யாரு வந்தாலும் 3 பாக்கெட் கொடுக்கணும் கொண்டாட்டி சொல்லியிருக்கிறான். இவன் என்ன பண்ணா 3 பாக்கெட் எடுத்தான். இந்த இதை போடு, அதிகமா போச்சுன்னா ஆத்தங்கரையில போய் உட்காருன்னா. இவன் என்ன பண்ணா ஒரு பாக்கெட் எடுத்து சாப்பிட்டா வயிற்றால பிடிக்கிச்சு. உடனே ஆத்தங்கரைக்கு போனான். ஆத்தங்கரையில அவன் பசுமாடு மேஞ்சிட்டு இருக்கு. அதானா வைத்தியர் பரவாயில்லையே, ஒரு பாக்கெட் பசுமாடியே நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு என்ன பண்ணான், இவன் ஊரை சுத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். வைத்தியர் வந்து தொலைந்து போன பசுமாட்டை கூட எனக்கு கண்டுபிடித்து கொடுத்து என்ன பண்ணா, எல்லாத்தையும் தூள் பண்ணி ஒரு மூட்டை கணக்கில் கொடுத்து, உங்களுடைய வீரர்களுக்கு இந்த பொடி என்ன பண்ணுங்க, நைட்டு படுக்குள்ள சாப்பிட்டு படுத்த சொல்லுங்க. சரி, இவன் கொடுத்துட்டான். இவன் எல்லாம் போனான். எதிரி முகாமில் தங்கியிருக்கிறாங்க. இவன் எல்லாம் நைட்டு அந்த பொடியை சாப்பிட்டா. ஆனால் ஒற்றர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குது, எது என்ன பண்ணுறான் அப்படின்னு 2 நாட்டு ஒற்றரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் பொடி சாப்பிட்டவன் கூட என்ன பண்ணான், விடிகாலம் வரை இவனுக்கு வயது கிடைக்கிடுச்சு. உடனே பக்கத்தில் எல்லாரும் ஆற்றுக்கு ஓடுறான், வீட்டுக்கு டென்ட்டுக்கு போறான், திருப்பி ஆற்றுக்கு வரான், டென்ட்டுக்கு போறான். எதிர்நாட்டு ஒற்றம் பார்த்தான், என்னடா இவன் வந்துட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்து, இவன் பார்த்துட்டு வந்து ராஜா என்ன சொன்னான், ராஜா எதிர்நாட்டுல அந்த படை வீரர்கள் கூட காரடா, அவாவா வந்து ஆத்துல வந்துட்டு போறான். இப்ப நம்ம சண்டைக்கு போனோம்னா நம்ம வீரர்களுக்கும் நோய் தொற்று நாமளும் செத்துருவோம். அப்படியா, அப்ப படையை திருப்பினா நாட்டுக்குன்னா, அப்ப சண்டையே போடாத. அந்த ராஜா ஜெயிச்சிட்டான். அவன் ராஜா என்ன பண்ணான், கூப்பிட்டு இதான் ஆஸ்தான வைத்தியர் நம்ம அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இது வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்ப ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு நல்ல செயலை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக வளர்ச்சி. அப்ப நாட்டில் இன்றைக்கு ஏழ்மை அதிகமாக இருக்கிறது. அந்த ஏழ்மைக்கு ஏற்ப வைத்தியம் வேண்டும். எல்லோருக்கும் உயர்தரமான உயர்ந்த பொருளாதாரம் அதிகமாக செலவு செய்கின்ற வைத்தியம் கொடுக்க முடியும். அப்ப அந்த எளிமையான வைத்தியத்தை இன்றைக்கு யார் கொடுக்கிறார்கள் என்றால் உங்களை போன்ற மருந்து வணிகர்கள் தான் கொடுக்கிறார்கள் என்பது எல்லாரும் மாறுபட்டது. அதுதான் தொண்டு, அதுதான் மகேஷன் தொண்டு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்கிறார்கள். எப்படி இந்த மருந்து கடைகளை போய் வாழ்கின்ற பழக்கம் எப்படி ஏற்பட்டது? நான் சிறு வயதிலே நமது மாநில செயலாளர் அவர்கள் வந்துவிட்டார். அனைவரும் அமைதியாக உட்கார். இப்பொழுது லட்சுமிபதி அவர்கள் அவருக்கும் சம்பளம் உண்டு என்றாலும் அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு, இது என்னுடைய தேசம், இதில் அந்நியர்களை நான் புகவிட மாட்டேன் என்ற அந்த மன வலிமை என்பதற்கு அடையாளம். அதை பார்த்த மகாத்மா காந்தியடிகள் அவரிடத்தே என்று தம்பி ஊர் மக்கள் குடிக்கின்ற குளத்திலே நீ காரணாயே சரியா என்று கேட்கின்ற பொழுது நீதான் என்ன கேள்வி ஏன் அப்படிதான் செய்யணும். நமது அன்பான அழைப்பினை ஏற்று கள்ளக்குறிச்சி நகரத்தினுடைய அனைத்து வணிகர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இங்கே செல்வகுமார் அவர்கள், செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள், பொருளாளர் வயல்மாளிகை கண்ணன் அவர்கள் உதவியிருக்கிறார்கள். இன்று இந்த இணைய காலை பொழுதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக வருகை புரிந்துள்ள இத்தனை நேரத்தில் உங்களுடன் எங்களும் அழைத்து சிறுமைப்படுத்தியிருக்கிறோம்.
பெருமைப்படுத்தியிருக்கிறது. நன்றி. முதல் வருகை புரிந்த அனைவருக்கும் எனது கலை வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டமாக செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதன் பின் கள்ளக்குறிச்சி மருந்து வணிகர்கள் சங்கம் தலைவர் விஜயகுமார், மாநில தலைவர் எஸ்.ஏ. ரமேஷ் அவர்களே, மாநில செயலாளர் கே. செல்வன் அவர்களே மற்றும் மாநில பொருளாளர் டி. அன்பழகன் அவர்களே மற்றும் அமைப்பு செயலாளர் மாநில அமைப்பு செயலாளர் ரஞ்சன் அவர்களே, மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் அனைத்து மனுஷர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு புதிய நியமனம் தேர்தல் இந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு தேர்தல் அதிகாரியாக இணையும் துணை தேர்தல் அதிகாரியாக வெங்கடேசன் அவர்களை நியமித்துள்ளார்கள். தேதி மாவட்ட பொறுப்பாளருக்கு தேதி அறிவித்த நாளிலிருந்து மாவட்ட தலைவராக திரு விஜயகுமார் அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆர் மதியழகன் அவர்களும் மாவட்ட பொருளாளராக திரு ராமமுத்துக்குப்பன் அவர்களும் மருத்துவ சங்க சட்டத்தின்படி பதவிக்கு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் மூவரும் எல்லாருடைய ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு மூவரும் போட்டியிட்டு தேர்வு செய்தார்கள். தலைவராக முத்துக்கம்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் இந்த 3 பதவிகளிலும் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. ஆகவே ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு இப்பொழுது தலைவர் முன்னாடி கொண்டிருக்கிறார். மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜேந்திரன் அவர்களுக்கும் துணை தேர்தல் அதிகாரி வெங்கடேசன் அவர்களுக்கும் இப்பொழுது முன்னாடி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நமது கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் இங்கே தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது தலைவர் நியமன பதவி, தலைவர், செயலாளர், பொருளாளரை தொடர்ந்து மற்ற நியமன பதவிகள் இங்கே அறிவிக்கப்படுகிறது. துணைத் தலைவராக தட்சிணாமூர்த்தி அவர்களும்,
ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மொத்த மருந்து வணிகத்தின் தலைவராக எஸ். சிவராஜ், மக்கள் தொடர்பு மருத்துவ நிலையத்தின் தலைவராக சி. சேகர், மாநில இசி செயற்குழு உறுப்பினர்களாக கே. என். நாச்சியப்பன், எம். செந்தில்குமார், பி. கதிரவன், சக்திகுமார். எங்களுக்கு துணையாக 24, 27 வரைக்கும் உறுதுணையாக இருந்து இவர்களும் இத்துடன் அந்தந்த தாலுகா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இச்சங்கம் நாங்கள் பணியாற்றுவோம் என்று உறுதிப்பேட்டை சார்பாக மாவட்ட நிர்வாகிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள். சங்கராபுரம் தாலுகா சார்பாக மாநில நிர்வாகிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள். துறை சங்கர், சேகர், நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளை கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் நகரம் ஹரிக்குமார் வேலுமுருகன் செந்தில் கௌரவ
ராமநாதபுரம் நகரம் ஹரிக்குமார் மேற்கொண்டு மாநில நிர்வாகிகள் மருத்துவ சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கல்வராயன் மலை தாலுகாவின் சார்பாக மாநில நிர்வாகிகள் பாராட்டப்படுகிறார்கள். நமது மாநில நிர்வாகிகள் சிறப்பிற்காக மற்ற நிகழ்வுகளை எல்லாம் வேகமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கல்வராயன் தாலுகா சார்பாக மாநில நிர்வாகிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள். மருந்து வணிகர்களில் மூத்த மருந்து வணிகர்கள் ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். யார் அந்த தாலுகாவில் நீண்ட நாட்களாக திருக்கோவிலூர் தாலுகா சார்பாக 54 ஆண்டுகளாக சில்லறை மருத்துவமனை செய்திருக்கிறார். இப்பொழுது செட்டியார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அதைத் தொடர்ந்து சின்னசேலம் ராமமணிகள் 60 ஆண்டுகளாக சில்லறை புதல்வர் சங்கர் அவர்கள் நடைபெறுகிறார். உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் நமது மதியழகன் அவர்கள் நிர்வகிக்கப்படுகிறார்கள். என்னுடைய சார்பிலும் நான் சார்ந்த பெரம்பலூர் மாவட்ட மருத்துவமனை சார்பிலும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனை சங்க 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள தமிழ்நாடு மருத்துவமனை சங்கத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக அரசின் வணிகர் நல வாரிய உறுப்பினருமான அன்பிற்கினிய சகோதரர் திரு கே. செல்வராஜ் அவர்களையும் மாநில சங்க பொருளாளர்
தேர்தல் பொதுக்குழுவில் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவராக திரு ஜி விஜயகுமார் அவர்களையும், செயலாளராக திரு ஆர் மணியழகன் மாநில இணைச் செயலாளர் அவர்களையும், பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ராம முத்துக்கருப்பன் அவர்களுக்கும் மாநில சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ள மாவட்ட சங்க இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களுக்கும், திரு ராஜேந்திரன் அமைப்பு செயலாளர் அவர்களுக்கும், கூட்ட ஏற்பாடுகளில் இந்த தேர்தலை போட்டியின்றி ஒருவராக தேர்ந்தெடுக்க மிக சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் 4 வயது குழந்தை முழு ஒத்துழைப்பு வழங்க என்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் மாவட்ட சங்கத்தின் சிறப்பான செயல்பாடுகள் என்பது 3ஆம் ஆண்டிலேயே 37 மாவட்டங்கள் உள்ளடக்கிய உங்கள் மாவட்டம் மிக சிறப்பாக செயல்பாடுகளால் ஒரு ஆதரவு பரிசை மாநில சங்க தேர்தல் பொதுக்குழுவில் பெற்றுள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதற்கு அனைவரின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகிகளின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மாநில சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கின்றோம். மேலும் புதிய மாவட்டமாக இருந்தாலும் மிக சிறப்பாக கட்டமைப்புடன் தாலுகா வாரியாக நிர்வாகிகளை நியமனம் செய்து அவர்களை வேலை வழங்கி மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் 3 இளைஞர்கள் திரு அண்ணன் விஜயகுமார், அண்ணன் மதியழகன், அண்ணன் ராமமுத்துக்கருப்பன் ஆகியோருக்கு மீண்டும் ஒருவரை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த மாநில சங்க பொதுக்குழுவிலே உங்கள் மாவட்டம் முதல் 3 இடங்களில் ஒரு இடம் பெறுவதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் வழங்கி, மேலும் உங்கள் மாவட்டத்திற்கு நாங்கள் நிறைய மாவட்டத்தில் பொதுக்குழுவில் சென்றிருக்கிறோம். ஆனாலும் நான் 2வது முறை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்றேன். கடந்த முறை விட கூட்டம் முறை அதிகமாக தான் உள்ளது. இதற்காக உங்களுக்கு உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக நன்றி தெரிவித்துக் கடமைப்பட்டுள்ளோம். மேலும் உங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட சங்கத்திற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்கி அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிற்கு உங்கள் மாவட்ட சங்கத்தில் என்று சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு புதிய கட்டிடம் கட்ட மாநில சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய வணிகம், சங்கம் சார்ந்த விஷயங்கள், கல்லூரி சார்ந்த விஷயங்களை, மேலும் நம்முடைய அன்றாட பிரச்சனைகளை நம்முடைய மாநில செயலாளர்களும் பொருளாளர்களும் உங்களுக்கு விளக்கிக் கொள்வார்கள். நேரடியாக காரணமாக நன்றி. பொருளாளர் செயலாளர் உரையாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் மிக சுருக்கமாக அதே நேரத்தில் சிறப்பாக இங்கே வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய நமது மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நமது மாவட்ட சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக நமது மாநில பொருளாளர் அன்பழகன் அவர்களை உரையாற்ற ஏற்புரை வழங்க வாழ்த்துறை வழங்க உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தன் மதியால் மற்றவர்களை மசிய வைத்து இந்த கூட்ட அரங்கில் நம்மை எல்லாம் அமர வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட சங்கத்தினுடைய முன்னாள் இமாம் செயலாளர் பாசத்துக்குரிய மதியழகன் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு கிடைத்த பொருளாதாரை போல நான் சார்ந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு பொருளாதார நிலையை எண்ணத்தோடு வந்திருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு பொருளாதாரை கொண்டிருக்கும் சங்கராபுரம் முத்துக்கருப்பன் அவர்களே, இந்த மாவட்ட சங்கத்தினுடைய பல்வேறு காலகால நிர்வாகிகளே,
எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒட்டாசெட் அப்படின்னு சிம்பிளாக வருது. நமக்கு எவ்வளவு கொடுக்குறான்? 3 ரூபாய் 80 4 ரூபாய் பில் அடிப்பாங்க. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 15 ரூபா 18 ரூபா. அதிகபட்சம் 100 ரூபாய் 2 ரூபாய் எடுத்தீங்கன்னா 20 ரூபா. ஆனா அவனுக்கு எவ்வளவு வைக்கிறான்? 7 ரூபாய் வைக்கிறான் ஒரு அட்டை. அப்போ ஒரு கஸ்டமர் ஒரு வாடிக்கையாளர் மருந்து வாங்கிட்டு உங்க கையில அதே அட்டை, அவங்க கையில அதே அட்டை, என்ன நினைப்பா? கொள்ளையடிக்காம இருக்க மக்களுக்கு பேசுவானா பேச மாட்டாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனிகள் இல்லாத ஒரு மோனோபோலி ப்ராடக்டை வாங்கி விற்பனை செய்தால் மட்டும்தான் இந்த வணிகத்தை நீங்கள் நீடிக்க முடியும். நிறைய திட்டங்களை பண்றதுக்கு ஹோல்சேலர் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய உறுப்பினர்களை உங்களுக்கு ஒரு கஸ்டமர் யாரு? ஹோல்சேலருடைய கஸ்டமர் யார்? ரீட்டைலர். அந்த ரீட்டைலரை காப்பாற்ற வேண்டும். நீங்களும் இந்த ஹோல்சேலரை நிலைத்திருக்க வேண்டும் எனில் மோனோபோலியான கம்பெனி ப்ராடக்டை வாங்கி கார்பரேட் இல்லாத ஒரு பொருளை வாங்கி விற்பனை செய்தால் மட்டும்தான் நீங்கள் வணிகத்தை நீடிக்க முடியும். மக்கள் தரப்பு மருந்துகளையும் நீடிக்க முடியும். ஸோ அதை மாதிரி மைண்ட்ல வச்சுங்க. அதே மாதிரி கஸ்டமர் வரும்போது கஸ்டமருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுங்க. ரீட்டைலர் நிறைய பேர் வந்து மத்தியான நேரத்தில் ஓனர் தூங்க போயிருங்க, லேபர்ஸ் இருப்பான், செல்லை பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு வாசா பார்த்துட்டு இருப்பான். அங்கிருந்து அரசு துறையிலிருந்து வராங்களா அல்லது வேற பொதுத்துறையிலிருந்து வராங்களா அல்ல குழந்தையா இருக்கா பெரியவங்களா இருக்கா, அந்த கஸ்டமர் ரொம்ப அவங்க ஒரு நோயாளியாக நம்மளே பொறுத்தவரை ஒரு கஸ்டமராக இருக்கிறது உரிய மரியாதை ஃபர்ஸ்ட் பண்ணதான் வாங்க சார் என்ன வேணும், என்ன மாதிரி மருந்து சீட் இருக்கா சீட் இல்லையா, கவுண்டர் ப்ராடக்டா எல்லாம் வேணும் தனியாக கேட்க போயிருக்கு. தனியாக கேட்கணும். அது இல்லாமல் வேலை செய்ய பணியாளர் வந்தீங்கன்னா அவனுடைய பேச்சு போகும்போது என்ன வேணும் அப்படியா சரி சரி பாருங்க அப்படின்னு மறுபடியும் செல்ல பார்த்துருக்கோம். அப்போ அந்த கஸ்டமருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ தயவு செய்து உங்களுடைய நிறைய வேலை செய்கிற பணியாளர்கள் பக்குவமாக கஸ்டமருக்கு நடந்து சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா கடையிலுமே தயவு செய்து அதனால பில் போட்டு ரிஜிஸ்டர் இதை செய்யலைன்னா நிச்சயமாக சிக்கல் உங்களுக்கு தான். அதே மாதிரி நாற்பது என்பவர்கள் சமீபத்தில் ஒரு மாத காலத்துக்கு முன்பு என்டிஏ குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு வந்தது. அந்த பொய்யான குற்றச்சாட்டு என் கடையில் ரைடு வந்தது, எங்களுடைய ஹோல்சேல் மீது கடையில் ரைடு வந்தது. இது எல்லாமே சிஸ்டத்தில் இருந்தனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன நேரம் ஆச்சு, செலவு ஆச்சு, அந்த ஜெராக்ஸ் இருக்கு. ஸோ கிளியர் எடுத்துக்கணும், பிரச்சனை இல்லை. எல்லாரும் கிளியராக வச்சுக்க முடியுமா? பிரச்சனை இல்லை. ஸோ தயவு செய்து நார்மலிக் மருந்துகளை பொறுத்தவரைக்கும் கஸ்டமருடைய பேரு, டாக்டர் நேமு, குறிப்பாக அந்த பேஷண்டோடைய செல் நம்பர் வாங்கினீங்கன்னா நீங்கள் தச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு ஆன்சி கவனிங்க 90 மாத கையெழுத்து அங்கே வந்து பில் போடுறது வந்து 5 மாதம் போடுறீங்கன்னா டிஃப்ரெண்ட் 5 மாதத்துக்கு கண்டிப்பாக உங்கள் மீது வழக்கு தொடர்பாது. ஸோ தயவு செய்து நார்மலிக் ட்ரக்கை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லேட்டர் பார்த்து ஒரு வாரம் செக் பண்ணுங்க. எவ்வளோ வாங்கிருக்கோம், எவ்வளோ பில் போட்டிருக்கோம், கையெழுத்து எவ்வளோ இருக்குது செக் பண்ணிட்டீங்கன்னா அதிகாரி வாங்க கையெழுத்து ஒரு சேல்ஸ் தெளிவாக காமிச்சு போயிட்டே இருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு ஸ்டெப் விட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்கள் வந்து அனுபவம் நடத்துறீங்கன்னா அது ஒரு 10 கம்பெனி வருது, டயசிமான் 10 கம்பெனி வருது, நைட்ரிசிமான் 10 கம்பெனி வருது, ரோனோசிமான் 10 கம்பெனி வருது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து 2 அட்டை 3 அட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க கஸ்டமருக்காக. அந்த இடத்துல எங்கே தவறு இருந்தாலும் அப்புறம் பில் போட்டுக்கலாம் மறந்துட்டீங்கன்னா சிக்கல் போயிடலாம். அதே மாதிரி உயிரோடு விளையாடுகிற அந்த அன்வான்ட் இருக்கிற மாத்திரையை தயவு செய்து கையெடுக்காது. தயவு செய்து உங்களுக்கும் குழந்தைகளுக்கு உங்களுக்கும் அக்கா தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அந்த அன்வான்ட் இருக்கிற மாத்திரையை மட்டும் தயவு செய்து வாங்கி விற்பனை செய்யாதீர்கள். அதில் 100 ரூபா கிடைக்குமா, அந்த 100 ரூபா வேற வகையில் சம்பாதிச்சு போகலாம். ஸோ தயவு செய்து ஒரு உயிரை அழிக்கின்ற மருந்து பொருளை வாங்கி விற்பனை செய்தால் அந்த சாபம் நமக்கு வேண்டும். ஸோ தயவு செய்து அன்பான இருக்கிற மட்டும் நீங்கள் வந்து வாங்கி விற்பனை செய்து தவிர்க்க வேண்டியதும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் பொறுத்தவரை மக்களாக மக்கள் சரி நேரம் வந்தாலும் சரி ரிஜிஸ்டர் பில் புக்கு கிளியராக வச்சுருங்க. அது இல்லைன்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகள் போக முடியும். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 5 நாளைக்கு
கிருஷ்ணமணி சேர்த்து சொல்லுவாரு ஒரு சாதாரணமா பட்டாச்சு அழகில் எப்படி சங்கத்தால் சாதிப்பது வரலாறு நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அதனால காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் மாநில செயலாளர் பேச இருக்கிறாரு. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தமிழகத்தில் முதல் 3 மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு 25,000 10,000 ஆயிரம் என்று கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருவது தொழிலாளர் சங்கம். அதே போல ஒரு உறுப்பினர் இறந்துவிட்டால் அந்த குடும்பத்திற்கு மாநில சங்கத்தின் சார்பாக 25,000 ரூபாய் நிதி வழங்கி வருகிறோம். அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஒரு உறுப்பினர் இறந்தவர் வரலட்சுமி அவர்களுக்கு திருக்கோவில் தாலுகா செட்டிதாங்கள் கணேசம் அவர்களுக்கு 25,000 ரூபாய் மாநில செயலாளர்கள் வழங்குவார்கள். மாநில சங்க தேர்தலில் செயலாளராக ரமேஷ் அவர்களையும் செயலாளராக செல்வம் அவர்களையும் பொருளாளராக நண்பர்களாகிய என்னையும் ஏகமனதாக அனைத்து மாவட்டத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகப்பெரிய பொருளாதார நன்றியும் தெரிவித்துள்ளேன். சொன்னார் ஏற்காட்டில் குரூப் போட்டவர்களே 16 படிச்சிருக்காங்க. அவர் சிரிச்சேன், என்ன குரூப் போட்டவர்கள் போட்டே படிக்கிறது, நம்மளால கீழே தப்பா நினைச்சிட போறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன்.
இன்னல்கள், அதை எவ்வாறு களைவது என்பதை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொன்னாரு, நம்ம எதை கேட்டா எப்ப முடியும், எப்ப வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஞாபகங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக ஒரு உயர்வான இடத்திற்கு நாம் அந்த சில்லறை வணிகத்தை தொடர்ந்து செய்வதற்கு நல்ல கருத்துக்கள் தரப்பட்டிருக்கு. அதுபோல இந்த அன்பான திட்டத்தை பற்றி சொன்னாங்க. நிச்சயமாக நம்மை நம்பி வருகின்ற நமது வாடிக்கையாளர்கள் நிச்சயமாக இந்த கடைக்கு சென்று மாத்திரை வாங்கினால் நமக்கு உடல் உபாதை நீங்கும் என்றுதான் வருகிறார்கள். ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக நினைச்சிருக்காங்க. அது டாக்டர், ஏன்னா பல டாக்டர்கள் பார்க்கக்கூடிய சீட்டுகள்லாம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஆகவே அவ்வளவு சிறப்புக்குரிய நீங்கள் அது போன்ற மாத்திரைகளை விற்க வேண்டாம் என்று அவர் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே சிறப்பான உதயத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து போவது 4 நாளைக்கு முன்னால தமிழகம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் வருகிறது. குறிப்பாக கடைகளுக்கு வாடகைக்கு 15% ஜிஎஸ்டி. நம்மளை என்னென்ன வகையில் இந்த மத்திய மாநில அரசுகள் கசக்கி புரிய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை அறிவித்த உடனேயே பேரமைப்பு மற்றும் பல அமைப்புகள் சேர்ந்து செய்த அந்த போராட்டத்தில் நமது மாநில பொதுச் செயலாளர் செல்வன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட மருத்துவமனை சங்கம் அதில் முழுமையாக பங்கேற்றார்கள். இன்னும் கேட்டுக்கிட்டால் மற்ற வணிகர்களை விட அதிகமாக பங்கேற்றவர்கள் மருத்துவமனைகள் தான். அதுபோல எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் அதில் இப்பொழுது முழுமையாக பங்கேற்கின்ற அந்த மருத்துவமனைகளுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சிறப்பிற்குரிய செயல்பாடுகள் எல்லாம் செய்து வருகிற நமது மாநில பொதுச் செயலாளர் செல்வன் அவர்கள் ஏற்புரையும் அறிவுரையும் வாழ்த்துறையும் வழங்க வருகிறார். உங்கள் சார்பாக அன்பு பாராட்டுகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தலைவர் விஜயகுமார் இந்த திட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயலாளர் மாநில துணை தலைவருமான அண்ணன் மதியழகன் அவர்களே, நிறைய விழாக்களில் அண்ணன் பொருளாளர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய அந்த சமூகத்தில் ஏதாவது கொண்டிருப்பார்கள். சிறப்பாக பொருளாளர்களே, இங்கே இன்னொரு இங்கே வாழ்த்துறையாக வந்திருக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர் கடலூர் மாவட்டத்துடைய செயலாளர் சுபந்திரர்களே, மாநிலத்துடைய பொருளாளர் மற்றும் இங்கே துணை தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களே, பார்மசி அரசுடைய பொருளாளராக பதவியேற்கக்கூடிய செல்வன் அவர்களே, பார்மசி அரசுடைய செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய ரமேஷ் அவர்களே, பார்மசி அரசுடைய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய நாகேந்திரன் அவர்களே, இணை செயலாளர் வேலூர் அவர்களே, ஹோல்சேல் சேர்மன் செல்வராஜ் அவர்களே, ரயில்வே சேர்மன் சேகர் அவர்களே மற்றும் நிர்வாகத்தினுடைய உறுப்பினர்கள் ஆட்சியப்பன், செந்தில்குமார், கதிரவன் அவர்களே, கள்ளக்குறிச்சி தாலுகாவுடைய நிர்வாகிகள் பழனிவே, ராமராஜ், நவநீதராஜ் அவர்களே, சங்கராபுரம் தாலுகாவுடைய நிர்வாகிகள் ஆட்சியப்பன், சந்திரசேகர் துறை அவர்களே, திருக்கோவில் தாலுகாவுடைய நிர்வாகிகள் விவேகானந்தன், பிரேமநாதன், பழனி அவர்களே, கல்வராயமலை தாலுகாவுடைய நிர்வாகிகள் சரவணன், அன்புத்துறை, விஜய் அவர்களே, உடுதுப்பேட்டை தாலுகாவுடைய நிர்வாகிகள் மோகன், சுரேஷ்குமார், சீனிவாசன், கதிரவன் அவர்களே, சின்னசேகா தாலுகாவுடைய நிர்வாகிகள் ஜெகன்ராஜ், சரவணன், ரவி அவர்களே, தியாகதூர் நிர்வாகிகள் ஹரிகுமார், வேலூர், செந்தில் அவர்களே மற்றும் அனைத்து உறுப்பினர்களே, 40-45 கடைகளுக்கு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தது நமது மாநில சங்கம் அப்படிங்கிறதா பெருமைக்குரிய விஷயம். இப்போ இன்றைய தினம் அதனால பல வழக்குகள் கோர்ட்டுக்கு போகாமையே தப்பிச்சு நம்ம மாநில பொருளாளர் அவர்கள் கடையின் மீது அன்றைய தினம் கலெக்டராக இருந்தவங்க எதுவுமே இல்லை, வெறும் பேராசிட்டமால் வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு பில் கொடுக்கலன்னு அவங்க ஒரு மாநில சங்கத்திலிருந்து அறிவித்தவுடன்
அந்த ரிட்டர்ன் போக ஆரம்பித்த உடனேயே கம்பெனிக்காரர்கள் அனைவரும் கூடி நமக்கு அந்த மார்ஜின் மீண்டும் 10-20 அப்படிங்கிறது வந்து ரீஸ்டோர் செய்யப்படும். நீங்க நினைச்சு பாருங்க, அதை நம்ம வாங்காம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த மார்ஜின் கிடையாது. ரீட்டைலுக்கு ஏவரேஜா 3-4% குறைஞ்சிருக்கும், ஹோல்சேலருக்கு ஏவரேஜா ஒரு 2-2.5% மார்ஜின் குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நமக்கு வர்ற லாபமே தான். ஹோல்சேல்ல வந்து மொத்தமாவே 2% லாபம் எடுத்துட்டாங்கன்னாவே இன்னைக்கு அது பெரிய விஷயம் ஹோல்சேல்ல. ஸோ ரீட்டைல்ல வந்து கடைசியாக நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 4% தான் அதிகபட்சமாகவே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம டேக் ஹோம் ப்ராஃபிட்னு பார்த்தா அதுவும் முறையாக பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது மாத்திரமல்ல, இன்றைய தினம் இங்கே வந்திருப்பவர்கள் யாராவது இந்த கடை அடைப்பு அப்படிங்கிறதுல யாராவது தண்டனை வாங்கியிருக்காங்களா? இந்த ஒரு 5 years 6 yearsல கோர்ட் வழக்குகள் போடப்பட்டு கோர்ட்ல இல்லாம டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ஏதாவது உங்க மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்களா? டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்குங்களா? ஒருத்தருக்குமே இல்லையா? ஒருத்தர் தெரியலீங்க. ஓகே, தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம மருந்து கட்டுப்பாட்டு சட்டத்தில் வந்து 2 வகையான தண்டனைகள் இருக்கு. அதாவது நாம் ஏதாவது தவறுகள் பண்ணும் பட்சத்திலோ அல்லது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நடக்கும் பட்சத்திலோ அதுக்கு வந்து மருந்து ஆய்வாளர் ஆய்வுக்கு வரும் பொழுது நம்ம கடைக்கு உள்ள வந்தாலே மினிமம் 3 கவுண்ட் போட முடியும். உங்களுக்கு தெரியும், ரெஜிஸ்டர், ஸ்டாக்கு. ஆண்டவனே வந்து கடை நடத்தினாலும் ஸ்டாக் டேலி ஆகுமா? நடக்காது. பெருமாள் வந்து நடத்தினாலும் நடக்காது, சிவன் வந்து நடத்தினாலும் நடக்காது. ஸ்டாக் டேலி ஆகிறது மாத்திரம். ஸோ அப்போ வழக்குகள் கடவுளே மருந்து கடையை நடத்தினாலும் வழக்கு போட முடியும். இதுதான் வந்து இது யதார்த்தமான நம்மளுடைய நிலைமை. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டா மினிமம் 3 கவுண்ட் எல்லா கடையிலையும் போட முடியும். அப்போ நம்ம 3 கவுண்ட் போட்டா ஒரு கவுண்டுக்கு 20,000 ரூபா வந்து நமக்கு ஃபைன் பண்றாங்க. 60,000 ரூபா. கிட்டத்தட்ட ஓராண்டு காலங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து நடக்கும். ஒரு 3-4 ஹியரிங்காவது நம்ம போற மாதிரி இருக்கும். ட்ரக் இன்ஸ்பெக்டரும் வருவாங்க. அப்புறம் ஜட்ஜி கிட்ட சொல்லி அவங்க தண்டனை கொடுப்பாங்க. அந்த பணம் ஃபைன் கட்டணும். கோர்ட் கலைமுறை தண்டனைங்கிற ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனையை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வரணும். ஸோ இதுதான் வந்து நடைமுறையில இருந்தது. ஆனால் மருந்து கட்டுப்பாட்டு சட்டத்திலே, அதாவது துறை ரீதியான தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் வந்து சட்டத்தில் 1940லேயே போட்டாங்க, ஆக்ட் போட்டப்பவே. ஆனால் நமது மாநிலத்திலே 2015ஆம் ஆண்டு வரை அந்த சட்டத்தை ஒரு வழக்குக்கு கூட வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை. அப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியும், 2015ல் நமக்கு ராஜபாளையம் விருதுநகரில் வந்து உங்களுக்கு டெங்கு டெத் வந்து நிறைய, அதாவது மக்கள் நிறைய டெத் வந்து அங்கே வந்தது. அவங்க சீனியர்கள்லாம் வந்து ஷீல்டு வாங்கினாங்க. 59 வருட கடை, ஒருவர் வந்து சின்ன சேலத்தில் 60 வருட கடை எல்லாம். அவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போ மார்ஜின் எவ்வளவு இருந்தது அப்படின்னு. நிறைய ப்ராடக்ட்டுகளுக்கு 6% மார்ஜின், 7% மார்ஜின், 10, 11 அப்படின்னு அந்தந்த கம்பெனியுடைய நோக்கம் போல லாப சதவீதங்கள் வந்து கொடுக்கப்பட்டு இருந்தன. ப்ராடக்ட்டுக்கு அது மாதிரி ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹோல்சேலருக்கெல்லாம் 3, 3.5, 4 அந்த மாதிரியான ஒரு லாப சதவீதங்கள் தான் 1980 காலகட்டங்களிலே வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ அதுக்கு பிற்பாடு அகில இந்திய மருந்து வணிகர் சங்கம் அனைவரையுமே ஒருங்கிணைத்து இந்த அகில இந்திய மருந்து வணிகர் சங்கம் உருவாவதற்காக 1975லே முதலாக அடி போட்டு தலைவர் செயலாளராக வந்தவர்கள் 2 தமிழர்கள் என்பது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஒருவர் தமிழகத்திலிருந்தும் மற்றொரு தமிழர் வேலூர்காரராக இருந்து அவர் பெங்களூரில் செட்டில் ஆகி கர்நாடகா மாநிலத்துடைய தலைவராக இருந்தவர்களும் இணைந்துதான் அகில இந்திய மருந்து வணிகர் சங்கம் முதலிய முக்கியமாக கல்கட்டாவுடைய மாநிலத்தினுடைய பங்கு இருந்தது. அதே போல வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி ஒரு 6-7 மாநிலங்கள் தான் முக்கியத்துவம் எடுத்து அந்த சங்கத்தை வந்து அகில இந்திய அளவில் உருவாக்கி கிட்டத்தட்ட 1981-82 காலகட்டங்களிலே மார்ஜின் வந்து கேட்க ஆரம்பிக்கின்றார்கள் தயாரிப்பாளரிடம். எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லாப சதவீதம் பத்தாது, எங்களுக்கு லாபத்தை வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது செவிசாய்க்க மறுக்கின்றார்கள். அகில இந்திய முழுமைக்கும் அனைத்து மாநில சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடையடைப்பு போராட்டத்தினை வந்து அறிவித்து அந்த போராட்டத்தின் வாயிலாக 3 நாட்கள் தொடர்ந்து கடைகள் அடைக்கப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலத்திலே இப்போ நம்ம இந்த டெஸ்மா எஸ்மாங்கிற மாதிரி சட்டமெல்லாம் அப்போ என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் அரசு ஏன்னா நம்மளுக்கு வந்து அத்தியாவசிய
தடை சட்டத்தின் கீழே வரக்கூடிய நமது அரிசி, பால், மருந்து பொருட்கள் எல்லாமே அத்தியாவசிய தடை சட்டத்தின் கீழே வருது. நீங்க நினைச்சா நீங்க ஒரு கடை கூட்டிட்டு போய் அந்த ஊர்ல போய் நீங்க உட்கார்ந்துட முடியாது. மக்களுக்கு மருந்து தேவைன்னா அரசாங்கம் உங்களுடைய கடையை திறந்து நீங்க பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்க மருந்து எடுத்து பொதுமக்களுக்காக கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் அரசுகிட்ட இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கடைகளை உடைத்து அதிகாரிகளை வைத்து அங்கே அன்றைய தினம் வணிகம் நடந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஒரு சில பகுதிகளிலே. அதற்கு பிற்பாடு அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சரை அழைத்து நமது சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி தயாரிப்பாளர் சங்கத்தையும் அழைத்து அன்றைய தினம் நிர்ணயிக்கப்பட்டதுதான் ரீட்டைலர்களுக்கு 20% லாப சதவீதம், ஹோல்சேலருக்கு அதாவது அப்போ கண்ட்ரோல் ப்ராடக்ட், டீ கண்ட்ரோல் ப்ராடக்ட் இருந்தது. டீ கண்ட்ரோல் ப்ராடக்ட்டுக்கு 20%, கண்ட்ரோல் ப்ராடக்ட்டுக்கு 16% நியமித்தார்கள். அதே போல ஹோல்சேலருக்கு 8% லாபம் மற்றும் 10% லாபம் அப்படின்னு சொல்லி நிர்ணயித்து அன்றைய தினம் தான் இந்த ஒரு தொழிலே ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்தது. உங்க கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்குறப்ப நம்மளுடைய மருந்து சந்தையினுடைய மொத்த விற்று கொள்முதல் மதிப்பு 5000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா இந்தியா முழுவதும் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இன்றைய தினம் வணிகம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் இன்றைய தினம் வணிகம் இங்கே இந்தியாவில் நடக்கின்றது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நமது நாட்டிலே இருந்து தயாரிக்கப்பட்டு அனைத்து கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட நாடுகளிலே நமது மருந்துகள், இங்கே தயாரிக்கப்பட்ட மருந்துகள் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மார்ஜின் என்ன, எம்ஆர்பி பிளஸ் டாக்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் இருந்தது. நிறைய கடைகளிலே 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து கொண்டிருந்தார்கள், 3 கொடுத்தார்கள். இப்போ 1030 ரூபா அப்படின்னா ஒரு 30 ரூபா கழிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எம்ஆர்பிக்கு கொடுக்கறதுன்னு நிறைய கடைகளில் டாக்ஸ் சேர்ந்து வசூல் பண்ணாம எம்ஆர்பிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத சிஸ்டத்தை நிறைய கடையில் ஃபாலோ பண்ணாங்க. அதை தொடர்ந்து 2013 ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படிங்கிற மத்திய அரசு சட்டத்தின்படி, அதாவது விலை நிர்ணய 2013 கிட்டத்தட்ட, அதாவது இப்போ ஒரு சில மருந்துகள் விலை டிபிசிஓல உள்ள இருக்கும், ஒரு சில மருந்துகள் டிபிசிஓல இல்லாமல் மேனுஃபேக்சராக பார்த்து எவ்வளவு வேணாலும் எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலான் இருக்கும். ஸோ அந்த டிபிசிஓ சட்டத்தின்படி 2013 கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்ட மருந்து கலவைகளை மருந்துகள் விலை கட்டுப்பாட்டு சட்டத்துக்குள் ஒரே நாளில் கொண்டு அத்தனை மருந்துகளுக்கும் ஒரு பெருமளவிலே விலை குறைப்பு செய்யப்பட்டது. அப்ப என்ன பண்ணாங்க தயாரிப்பாளர்கள், டக்குனு மார்ஜினை டிராஸ்டிக்கா குறைச்சிட்டாங்க. நிறைய ப்ராடக்ட்களுக்கு 14% ரீட்டெயிலுக்கு வந்துருச்சு, ஹோல்சேலுக்கு 7%, 6.25% ஒர்க் அவுட் ஆன மார்ஜின்லாம் வந்துருது. அது தமிழக அளவில் நிறைய பேர் அதை அந்த சமயத்தில் உணரவே இல்லை. அப்புறம் ஒரு 2-3 மாவட்டங்கள் இருந்தது எங்களுக்கு கம்பெனி இந்த மாதிரி மார்ஜின் டிராஸ்டிக்காக குறைச்சிருக்காங்கன்னா நாங்கள் என்டையரா எல்லா கம்பெனிகளும் எடுத்து என்ன பண்ணோம்னா முதல்ல டாப் 20 கம்பெனிஸ் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணோம். எந்த கம்பெனி இந்தியாவிலே அதிகமாக விற்குது, சிப்லா, சன்ஃபார்மா, ரான்பாக்ஸி அந்த காலகட்டங்களிலே அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் டாரண்ட், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் டாப் சேல் கம்பெனி. ஸோ முதல்ல ஒரு 10 கம்பெனிகளை எடுத்தோம். 10 கம்பெனிகள் எடுத்து அனைத்து மாவட்ட ஹோல்சேலர்களும் இந்த ப்ராடக்ட், அந்த மார்ஜின் குறைஞ்ச ப்ராடக்ட்களை பூரா எடுத்து யாரும் இதை வாங்கவும் வேண்டாம், ரீட்டைலருக்கு பில் செய்யவும் வேண்டாம் சொல்லி ரீட்டைலர்களே இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலாக சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு பெரிய ஒரு சாதனைகளையும் உங்கள் அனைவருடைய உதவிகளோடு நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது மிக இல்லை. தொடர்ந்து ஏற்கனவே ட்ரக்ஸ் பற்றி சொன்னார். அன்வான்ட் கிட் தெரியாத ஹோல்சேலர்களிடமிருந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குவதோ, குரியர் மூலியமாக ஆர்டர் போட்டு வாங்குவதோ தயவு செய்து யாரும் அதை செய்யாதீர்கள். செய்தால் இது ஏதோ ஒரு இடத்துல சின்ன இஷ்யூ கிளம்பும் பொழுது ஃபேக் ட்ரக்ஸ் வந்ததுன்னா எப்படி இது வாங்கினீங்க அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஏன் வாங்கினீங்கிற கேள்விகள் வரும். அதுக்கு மட்டும் கேஸ் ஆகாது, இன்னும் நாங்கள் இந்த வழக்குகள் செய்து தான் போடப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். எனவே அதில் தெரியாத இடத்துல தயவு செய்து யாரும் மருந்துகள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோளாக நாம் வைக்கின்றோம்.
இந்த கூட்டத்தின் வாயிலாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இயக்குனர் பதவி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தலைமை நிர்வாகிகளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நமது அமைப்பு கிட்டத்தட்ட 40,000 மருந்து வணிகர்களை கொண்டு முறைப்படி, அதாவது முறைப்படினா உங்களுக்கு ஆட்டோமொபைல் சங்கம் இருக்குது, ஹோட்டல் சங்கம் இருக்குது, இந்த மாதிரி எல்லா வணிகத்துக்கும் அவரவர் வந்து சங்கம் வச்சுருக்காங்க. ஆமாம், முன்னாடி இடம் இருக்குங்கம்மா, இங்கே முன்னாடி வாங்க, பின்னால் நிற்கிறவங்க 2 பேர் முன்னாடி வாங்க, இதான் இங்கே நிறைய இடம் இருக்கு. ஸோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வருடம் ஒரு முறை இது மாதிரி பொதுக்குழு, வருடத்திற்கு 2 முறை 3 முறை செயற்குழு கூட்டம், இது மாதிரி முறைப்படியான சங்கங்கள் வந்து நடைபெறுவது அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக குறைவாகத்தான் வந்து அப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது முறைப்படி சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது சங்கத்திற்கு ஒரு பெரிய மரியாதை அளிக்கும் பொருட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய வணிகர் நல வாரியம் அப்படின்னு ஒரு வாரியம் இருக்குது. அதுக்கு முதல்வர் தான் வந்து தலைவர் அந்த வாரியத்துக்கு. ஸோ நமக்கும் ஒரு மரியாதை அளிக்கும் பொருட்டு அதில் எனக்கு உறுப்பினர் பதவி அளித்து கௌரவித்த முதல்வர் அவர்களை சந்தித்து, அதாவது எனக்குன்னா உங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்த அந்த மரியாதை தான் அது. அவர்களுக்கு சந்தித்து ஒரு மரியாதைக்குமாக நன்றி சொல்ல போகும் பொழுது, வாழ்த்து பெற போகும் பொழுது, இந்த ட்ரக் கண்ட்ரோல் டைரக்டராக பார்மசி படிப்பு படித்தவர்களிடம் இருக்கணும் தலைவரே என்று ஒரு கோரிக்கை எழுதப்பட்டது. உங்களுக்கு தெரியும், டாக்டர் எழிலன் நாகநாதன் 1000 விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து நமது பல குழுக்களிலே, அரசுக்குரிய குழுக்களிலே உறுப்பினராக வந்து அவர்கள் இருக்கிறார்கள், திட்டக்குழு உறுப்பினராகவும் இருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அவர்களும் முதலிடம் வந்து அதை வந்து பற்றி எடுத்து கூறினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களிலே கடந்த திங்கட்கிழமை அன்று நமது மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கே மீண்டும் அது பதவி வந்து இயக்குநராக நமது அன்பிற்கினிய பொதுச் செயலாளர் சிவன் அவர்கள் நமது தொழிலில் வரக்கூடிய வழக்குகள் அதை எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும், நமது தொழிலை எவ்வாறு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே தந்திருக்கிறார்கள். பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்தர வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे சாப்பிட போலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஃபைனலா
Thank you.